மத்தியானம் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், வெண்டைக்காய், கத்திரிக்காய், சொரைக்காய் எல்லாம் மட்டும் ஒரு சாம்பார் சூப்பராக வச்சுக்கிட்டு இருக்கோம். ரெடி ஆகிட்டுருக்கு. மல்லித்தலை தூவிக்கணும். சாம்பார் ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் புளிக்கறி செய்ய போகிறோம். சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். அந்த தொட்டுக்க எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுருக்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். அதில் வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம். கரைச்சி திக்காக அதையும் அதில் சேர்த்துக்கணும். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். வெண்டைக்காய் புளிக்கறி ரெடி ஆகிட்டுருக்கு. 1 ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கணும். ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா காயும் மட்டும் ஒரு சாம்பார் வச்சுருக்கோம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், சொரைக்காய் எல்லாம் மட்டும் ஒரு சாம்பார். இதான் வீட்டு சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.